அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. ஜன்னத்தே கலாம் வ மக்ஃபிரத்தே மகாம் வ நூரி அஜ்ஸாம் வ தீனி இஸ்லாம். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் வ அலா ஆலி முஹம்மத் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி. اللهم هب لنا إيمانا واستقامة وعفوا وعافية. اللهم ثبت أقدامنا على دين الإسلام وبسنة أحوال رسول الله صلى الله عليه وآله وصحبه وسلم. اللهم لا مانع لما أعطيت ولا معطي لما منعت منك الجد إنك على كل شيء قدير. اللهم يا غني يا مغني أغننا بحلالك عن حرامك وبطاعتك وبفضلك من سواك. جزا الله سيدنا ونبينا ومولانا محمد رسول الله صلى الله عليه وآله وصحبه وسلم. اللهم صل على محمد عدد خلقه ورضا نفسه وإذنة عرشه ومداد كلماته. سبحان الله وبحمده عدد خلقه ورضا نفسه وإذنة عرشه ومداد كلماته. اللهم صل على محمد وعلى آل محمد وبارك وسلم عليه. أما بعد، أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. يا أيها النبي اتق الله ولا تطع الكافرين والمنافقين إن الله كان عليما حكيما. واتبع ما يوحى إليك من ربك إن الله كان بما تعملون خبيرا. وتوكل على الله وكفى بالله وكيلا. وروي أن إبراهيم सल्लल्लाहु अलैहि वालैहि वसल्लम लम्मा अराद इल्का फिन्नार वरफ़अ रअसहु इला समा फ़क़ाल इब्राहीम अलैहि सलातु वस्सलाम अल्लाहुम्मा अन्त वाहिद फ़िस्समा وأنا الواحد في الأرض ليس أحد يعبدك غيري حسبي الله ونعم الوكيل يا حي يا قيوم برحمتك نستغيث يا الله. சர்வ புகழும் சக்தி மிக்க அனைத்தையும் படைத்து பரிபாலிக்குகின்ற இணை துணை இல்லா அற்பர்களை கடவுளாக நினைத்து வாழக்கூடிய மக்களுக்கு மத்தியில் சத்தியத்தை நிலைநாட்டிய அல்லாஹுக்கே சர்வ புகழும். அவைகளை சரியான முறையில் பாபா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கொண்டு ஈசா ரூஹுல்லா வரை என்னுயிர் தாஹா அஹ்மது அல் முர்த்தபா முஹம்மது அல் முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் வரை மக்களை செவ்வையாக நேராக நேர்படுத்தி உயர்வான நல்ல பல அமல்கள் செய்வதற்கு பல விளக்கங்களையும் தான் வாழ்ந்து காட்டிய பிராக்டிக்கல்களையும் மக்களுக்கு கற்றுக் கொடுத்த சத்திய தூதர் உத்தம திருநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் மீது சாந்தியும் ஸலவாத்தும், அன்னாரின் குடும்பத்தார்கள், அஹ்ல பைத்துக்கள், அவருடைய பிள்ளை குட்டிகள், அவருடைய வாரிசுகள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய அஹ்ல பைத்துக்கள் அனைவர்கள் மீதும் உண்டாகுவதுடன் சத்திய நேரிய உத்தம வழிகளை பின்பற்றிய குலஃபாயே ராஷிதீன்கள், காத்திபுல் வஹி, அஸ்ஹாபுல் பத்ரியின் உஹதியின் வல் ஹந்தக்கியின்
ஒட்டுமொத்த மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய வாழ்வை தூய்மையாக ஏற்று அமல் செய்த சஹாபாக்கள், நம் முன்னால் வாழ்ந்து மறைந்த சித்திகீன்கள், சாலிஹீன்கள், இமாம்கள், முஃபஸ்ஸிர்கள், முஹத்திஸ்கள், முசன்னிஃபுகள், இமாம்கள், முஅல்லிம்கள், முஅல்லிம்கள், மூமினீன், மூமினாத், சாலிஹீன், சாலிஹாத், அப்ரார் அனைவர்களின் மீதும் அல்லாஹ்வினுடைய பேரருளும் நிஅமத்தும் கருணையும் கிருபையும் நீடூழி காலம் உண்டாகுவதுடன் கியாம நாள் நொடி வரை வருகின்ற அனைத்து விதமான அருள்மிக்க செயல் திட்டத்தின் கீழ் செயல்படுகின்ற நம்முடைய வாரிசுகள், பிள்ளை குட்டி, மனைவி, மக்கள், உற்றார் உறவினர், தாய் தந்தை, கியாம நொடி நாள் வரை பேரம்பேத்தி அனைவர்களின் மீதும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தும் கருணையும் கிருபையும் உண்டாகுவதுடன் உலகத்தினுடைய சீற்றங்கள், மாற்றங்கள், அதாபுகள், நீர், நிலம், நெருப்பு, கேஸ், ஜில்சால் போன்ற கொடூரமான நாம் செய்கின்ற பாவத்தால் ஏற்படுகின்ற தீங்கிலிருந்து அல்லாஹ் நம்மை பாதுகாத்து மன்னித்து நம்மை சாலிஹீன்களுடைய கூட்டத்தில் ஆக்கி அமல்களின் மூலமாக அபரார்களை எட்டி தொடக்கூடிய அவர்களுடைய கூட்டத்தோடு இணைக்கக்கூடிய ஒரு நல்வாய்ப்பை அல்லாஹ் நம் அனைவருக்கும் நல்குவானாக. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய வாலிப தோழிகளே, அல்லாஹ் நமக்கு இன்றியமையாத நிஅமத்துக்களை கொடுத்து கொண்டிருக்கான். உலகம் படைத்தது முதல் இதுவரை இனியும் கியாம நொடி நாள் வரை கொடுத்து கொண்டே தான் இருப்பான். உலகத்திலே ஏற்படுகின்ற சில சீற்றங்கள், மாற்றங்கள், தொல்லைகள், நாட்டுக்கு நாடு பிரச்சனைகள், சண்டைகள், இவைகளெல்லாம் அநியாயக்காரர்களால் ஃபிர்அவுன், ஹாமான், ஷத்தாத், நும்ரூத், உபை இப்னு கலப் போன்ற முன்னால் வாழ்ந்த மறைந்தவர்களுக்கு ஒப்பாக ஊமையாக அந்த அநியாயக்காரர்கள் இன்றைக்கு உலகத்தில் வாழ முடியுது. ஃபிர்அவுனை விட, நும்ருதை விட கொடியவர்கள் எல்லாம் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்காங்க. அமெரிக்கர்கள், இஸ்ரவேலர்களான யூதர்கள், இன்னும் முஸ்லிம்களுக்கு தொல்லை கொடுக்கக்கூடிய நமது இந்தியாவிலும் கூட இருந்து கொண்டிருக்காங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்ன? பக்கத்து வீட்டுக்காரன் வசதியாக நிறைந்த ஈமானோடு அமலோடு வாழக்கூடிய நிலையில் அக்கத்தில் உள்ளவர்கள் போட்டி பொறாமையினால் அவனை கரிச்சு கொட்டியவர்களை போன்றுதான் இன்றைக்கு நிலைகளெல்லாம் ஆட்டப்பட்டு கொண்டிருக்கின்றது. எந்த அளவுக்கு என்று சொன்னால், முஸ்லிம்களுடைய உடைகளையும் உணவுகளையும் மனைவிமார்களையும் இஸ்லாத்தினுடைய சட்டதிட்டங்களையும் அவர்கள் வணங்குகின்ற வணக்க வழிபாடு ஸ்தலங்களையும் இழிவுபடுத்தக்கூடிய அளவிற்கு அவைகளை தனது வல்லமையினால் நொறுக்கி விடலாம் என்று எண்ணக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு தலை தூக்கி உலகம் முழுவதும் பேயாட்டம் ஆடிக்கொண்டிருக்கின்றது. இதற்கு காரணம், என்னை மிஞ்சியவர்கள் யாரும் இல்லை, என்னை யாரும் தொட முடியாது, நான் சொன்னது சட்டம் என்று நினைக்கின்ற கயவைகள் இன்றைக்கு வாழக்கூடிய ஒரு காலகட்டங்கள். அதிலே இன்றைக்கு பெண்களுடைய உள்ளாடைகளை நிர்ணயிக்கக்கூடிய அளவிற்கு, சட்டம் இயற்றக்கூடிய அளவிற்கு அரசாங்கங்கள் நடந்து கொண்டிருக்கின்றது என்று சொன்னால், இவர்களுடைய பிறப்பிடங்கள் எல்லாம் மிக மிக இழிவான நோட்டத்திலே இருந்தவைகள் என்பதை ஒவ்வொருவரும் நாம் சற்று உணர்ந்து பார்க்கணும். அதை குறிப்பிட்டு சொல்வதற்குண்டான நிலைகள் இருந்தாலும் சில மறைவான நிலைகள் இருப்பது நல்லது. காரணம், இன்றைக்கி சாமானிய மக்களையும் சாதாரண மக்களையும் வழிகெடுப்பது ஷைத்தானுக்கு எளிது. ஈமான் உடையவர்களை, தக்வாதாரிகளை வழிகெடுப்பது என்பது முடியாது. அதனால் ஷைத்தான் எங்கே வருகின்றான், வரும் இடத்தை வழித்தடமாக மாற்றி மாற்றார்களின் மூலமாக இன்றைக்கி சீண்டி கொண்டிருக்கான். இதுக்கு காரணம், அல்லாஹ்வுடைய சட்டதிட்டங்களை மதிக்கக்கூடிய அளவிற்கு நமது வாழ்வுகள் இன்றைக்கு இல்லை. அல்லாஹ்வுடைய சட்டம் என்ன?
ரசூல் காட்டி தந்த வழிமுறையின் திட்டங்கள் என்ன? இந்த சட்டத்தையும் இந்த திட்டத்தையும் நமது வாழ்விலே நாம் எடுத்துக்கொள்வோமே ஆனால் நம்மை இந்த உலகம் சீண்ட முடியாது. சத்திய சஹாபாக்களின் வாழ்க்கையிலே எப்படியெல்லாம் வாழ்ந்து வெற்றி பெற்ற ஒரு மார்க்கம் இஸ்லாம். மாணவி சொன்னதை ஒரு அணு அளவு கூட பிசகாமல் எடுத்து நடந்த வாழ்விற்குரியவர்கள், சொந்தக்காரர்கள், சஹாபா பெருமக்கள், அவருடைய குடும்பங்கள். ஆனால் இன்றைக்கு நாம் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம்? நமக்கெல்லாம் முன்மாதிரிகள் குர்ஆன் ஹதீஸில் வந்திருக்கு, இஜ்மா சட்ட திட்டங்களில் வந்திருக்கு. இமாம்கள், முஹத்திஸ்கள், முஃபஸிர்கள், முஅல்லிம்கள், முவஅலின்கள் மூலமாக நாம் கேள்விப்பட்டு கொண்டிருக்கோம். எல்லாம் இருந்தாலும் கூட நாம் இன்றைக்கு சீர்திருந்தக்கூடிய வாய்ப்பில்லை. இஸ்லாமியர்களை கெடுப்பதற்காக இன்றைக்கு உலகம் முழுவதும் கங்கணம் கட்டி கொண்டிருக்காங்க. முதல்ல ரேடியோ விட்டான், ரெண்டாவது டேப் விட்டான், மூணாவது ஆண்டனா விட்டான், நாலாவது சின்ன சைத்தான் விட்டான் ஃபோனு, அஞ்சாவது அதுக்கு அடுத்த பெரிய சைத்தானை விட்டான் டச் ஃபோனு, அதுக்கு அடுத்தது டிஜிட்டல் என்ற நிலையில் சைத்தான் விட்டான், சின்ன டிவி விட்டான், இன்றைக்கி பெருசாக விட்டு 100 இன்ச்சி அளவு இருக்குது. வசதி படைத்தவருடைய வீட்டுகளிலே எல்லாம் ஹோம் தேட்டருன்றான், அது வீட்டில் வச்சுருக்கானுங்க. டமக்குன்னு போட்டு அடிக்கிறானுங்க காலமாலையில். அதே நேரத்தில் அவைகள் பாங்கு சொன்னால் கூட நிற்கப்படுவதில்லை, நிற்பாட்டுவதில்லை, அந்த ஊட்டார்களை சம்மதிப்பதில்லை. அஜத்துக்கு அப்படித்தானே சொல்லுவானுங்க, நீ போடு, ஏமா பாங்கு சொல்லுதுமா, அதில் 1-2 குடும்ப உறுப்பினர்களில் தக்குவதாரி ஆண் பெண் இருந்தால், பெண்கள்லையும் இருக்காங்க சாலிகானவங்க, அவங்க சொன்னால் பெரிய பொத்துக்கிட்டு வந்துட்டான்டுவாங்க. உண்மையில் பொத்துக்கிட்டு தான் வந்தான், ஆணும் வந்தா பெண்ணும் வந்தா. ஆனால் பொத்துக்கிட்டு வந்த வழியில் நீ மாட்டிக்கிட்டேன்னு சொன்னீண்டா பெத்தெடுத்த உன்னுடைய நிலை அங்கே அதோ கதியாகத்தான் மாறும். தாய் தந்தையை சரி இருந்தால் பிள்ளை குட்டிகள் தருதலையாக இருக்கு, பிள்ளை குட்டிகள் சரி இருந்தால் தாய் தந்தைகள் தருதலையாக இருக்கு, அல்லது குடும்பத்தில் உறுப்பினர்கள் தருதலையாக இருக்காங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்ன? ஆணவம், அகம்பாவம், அழிச்சாட்டியவம். நமக்கு முன்னால் வாழ்ந்தவருடைய சம்பவங்களையும் சரித்திரங்களையும் எல்லாம் குர்ஆனில் தெளிவுபடுத்தலாம். மாணவியை கொண்டு குவிப்பதற்காக வேண்டி திட்டம் போட்டவர்களிலே முக்கியமானவர் சுராக்கா, பிறகு சஹாபியாக மாறினார். திருந்தியவர்களுக்கு இஸ்லாம் வழிவகுக்குது, திருந்தாதவர்களை ஒரே அலியா அழிச்சது. அல்லாஹ் ஒரு ஆயத்தை சொல்கிறான், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் வ அக்ரக்னா ஆல ஃபிரௌன் வ அன்தும் தன்துரூன். ஃபிரௌன் ரொம்ப கொடுங்கோலன், இஸ்ரவேலுக்காரன் இன்றைக்கி எப்படி இருக்கான்? நம்ம மக்கள் இறக்கப்பட்டு கொடுத்த நாடு, நம்ம மக்கள் அவர்களுக்கு குடியிருப்பதற்கு, உணவுக்கு, உடைக்கு வாழ்வாதாரங்கள் கொடுத்து ஆரம்பத்தில் அவங்கள தயார் பண்ண நாடு. ஆனால் இன்றைக்கி அந்த நாட்டில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக பிடிச்சி அவர்கள் முஸ்லீம்கள் தொழுகின்ற அந்த மஸ்ஜிதுல் அக்ஸா, ஆரம்ப காபா, அந்த இடத்தை சிதைவுபடுத்துவதற்காக வேண்டி அவர்களுடைய அகங்காரத்தின் மூலமாக எண்ணத்தில் உதித்த வணக்க வழிபாடை கொண்டு வருவதற்காக வேண்டி ஃபிரௌன் விட கொடூரமான செயல்கள் இன்றைக்கி செஞ்சு கொண்டிருக்காங்க. தொடர்நடுங்கி பயலுக இத்தனை முஸ்லீம் நாடு இருந்து என்ன செய்ய? பிரியாணிக்கு வேடு கட்டின மாதிரி தலையில் வேடு கட்டி கருப்பு பிரிமனையை ஒன்று வச்சு, அந்த காலத்தில் பிரிமனை விற்பாங்க பின்னி, அந்த மாதிரி ஒரு பிரிமனையை வச்சு, தோப்புன்னு சொன்னால் என்ன, நீட்டமான சட்டை ஜிப்பா மாதிரி, அதை போட்டுக்கிட்டு உட்காந்து உச்சி மகாநாடு, நடு மகாநாடு, ஏழ்மை மகாநாடு என்று நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஏடா நம்ம மக்கள் அங்கே செத்துக்கிட்டு இருக்காங்க, உண்ண உணவில்லை, குடிக்க நீர் இல்லை, ஆண்களை விட பெண்களுக்கு 3-4 மடங்கு தண்ணீர் தேவைப்படும். அவருடைய சுத்தம் இல்லாத காலங்களில் அவர்கள் எப்படிலாம் வாழ்ந்திருப்பாங்க? இன்றைக்கி வரைக்கும் ஒரு 2.5 வருஷத்தை நெருங்க போகுது. அந்த மக்களுடைய கதிகள் என்ன என்பதை உலகம் முழுவதும் எந்த நாடும் பார்க்கலையடா படுபாவிகளா. இன்றைக்கி ஒரு கிறிஸ்துவ நாடு உதவி செஞ்சிருக்கு.
40 கப்பல், 60 கப்பல், 50 கப்பல். அவர்களுக்கு கார் என்ன, அவர்களுக்கு மருத்துவமனைகள் என்ன, அவர்களுக்கு உணவுகள் என்ன, உடைகள் என்ன. ஒரு கிறிஸ்துவ நாடு செய்யுது. இத்தனை முஸ்லிம்கள் இருந்து தொடர் நடிகை பயல்க என்ன பிரயோஜனமானது? அவன் வர்றான்ல, இவன் பூரா இறங்கி நின்றா அவன் தொடர் நடுங்கி போகணும். ஒருத்தன்ட்ட 57 நாடு தொடர் நீங்கி நிற்கிறான். அதில் குறிப்பாக இந்த அரபிகள் இன்னைக்கு புதுசாக என்ன செய்கிறான்டா, மனைவி மக்களை போட்டா பிடிச்சி அதை கொஞ்சிக்கிட்டு அவர்களுடைய ஆடைகளையும் நிர்கதியாக ஆக்கிட்டு இருக்காங்க. அவங்களையெல்லாம் பார்த்தா வேற மாதிரியான நிலைகள் இருக்கு. வருத்தத்திற்குரிய ஒன்று. அல்லாஹ்வுடைய சட்டம் எங்கே? ரசூலுடைய திட்டம் எங்கே? சட்டம் திட்டம் நிச்சயமாக நாம் ஒவ்வொருவரும் அல்லாஹ்விடத்தில் பதில் சொல்லியே ஆக வேண்டும். பணம் உள்ளவர்கள் அராஜகர்கள், பணம் இல்லாதவர்கள் குப்பையில், ஆட்சி அதிகாரம் உள்ளவர்கள் நசுக்கும் தன்மையில் செயல்பட்டு கொண்டிருக்காங்க. அப்புறம் என்ன முஸ்லிம்? நான் முஸ்லிம். அல் முஸ்லிம் அழகா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இந்த நாடு இதுக்குள்ளே இருக்கான்னு பார்க்கணும். அல் முஸ்லிம் மன் சலிமல் முஸ்லிமூன மின் லிசானிஹி வயதிஹி. காபிரு கொடுக்குறான், கோவில் கட்ட கொடுக்குறான், என்னென்னத்துக்கும் அள்ளி கொடுக்குறான் இந்த அரபு நாட்டுக்கார பயலுக. ஆனால் எனது அருமை தாய்மார்கள், சகோதர சகோதரிகள், எனது இஸ்லாத்தின் அடிப்படை கொள்கையில் நாம் இருப்பதை போன்று நண்பர்களாக நெஞ்சுக்கு நெஞ்சு உராய்த்து வாழக்கூடிய அந்த இதய கொலை துண்டான அந்த காசா, பலஸ்தீன், அதை சூழ்ந்துள்ள நாடுகள் சிதைவாகி கொண்டிருக்கும். நோக்கம் என்ன? அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய பொருளாதாரத்தை திருடணும், அவங்களுடைய நாட்டில் இருக்கக்கூடிய கனிம கொள்ள பொருளை அடிக்கணும். ஒரு காலத்தை தாலிபானை அடித்தானுங்க. ஆனால் தாலிபானை எதுக்காக வேண்டி அடித்தானுங்கன்றது வேறு விஷயம். ஆனால் இன்றைக்கி அவன் உலகத்திலேயே ஈரானுக்கு அடுத்த வல்லரசாக மாறுறதுக்கு ஒரு வாய்ப்பு அல்லாஹ் கொடுத்துருக்கான். கொடுக்கணும், துவா செய்யுங்க. காரணம், இஸ்லாமியர்களை எளியவர்களாக, முஸ்லீம்களை கேவலமானவர்களாக, இஸ்லாத்தின் பெண்களை, கண்மணிகளை அதில் கலக்கக்கூடிய நிலைகளில் இன்றைக்கு ஒரு சமூகம் செயல்பட்டு கொண்டிருக்குன்னு சொன்னால் அதை எந்த ஒரு முஸ்லீமும் தனிப்பட்டவனும் கூட்டுமொத்தமாக பிறந்தவனும் மதிக்க மாட்டான். சமூகத்தை பாருங்கள். அல்லாஹ் பல இடத்துல சொல்றான், வமன் யதவக்கல் அலல்லாஹ் ஃபஹுவ ஹஸ்புஹு. அல்லாஹ்வே போதுமானவன் என்று நீங்கள் நினைக்கின்ற பொழுது அல்லாஹ் உங்களுக்கு போதுமானவன். நும்ரூதுடைய ஆட்சி காலத்தில் மிகப்பெரிய அரசர், அவனும் இஸ்ராயேலுடைய அந்த நன்னி பாட்டை பூட்டனா தான் வருவான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு பல தொல்லைகள் கொடுக்கணும். கடைசியாக மிந்திக் என்னும் கருவியில் கட்டப்பட்டு அந்த மிந்திக் என்னும் கருவியை நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை உட்கார வைத்து அவர்களை நேரடியாக அந்த குண்டத்தில் எரிந்து விடலாம் என்று பல மாதங்கள் எரிகின்ற அந்த குண்டத்தில் தூக்கி எறிவதற்காக வேண்டி கைகால் கட்டப்பட்டு, அப்போது மலக்குகள் அல்லாஹ்ட்ட கேட்டாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் முதல் கொண்டு இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் வரை எல்லா ஒட்டுமொத்த உலக மலக்குகளும் கேட்டாங்க அல்லாஹ்ட்ட. நல்லோர்கள் நாதாக்களும் கேட்டாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்திட்ட போய் அல்லாஹ்விடத்திலிருந்து உங்களுக்கு என்ன உதவி வேணும், நாங்கள் போய் கேட்டு வாங்கிட்டு வந்து தர்றோம் அப்படின்னு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள், என்னை படைத்த அல்லாஹ், அந்த நெருப்பை படைத்த அல்லாஹ், இந்த மிந்திக்கை படைத்த அல்லாஹ் அவனுக்கு தெரியும், எனக்கு அவன் உதவுவான், யாருடைய உதவியும் தேவையில்லை, டோன்ட் கேர்ன்ட்டாங்க. கடைசியில் அவர்களை சுத்த இன்னும் சில நொடிகள் இருக்கு. அப்போ நேரடியாக அல்லாஹ்ட்ட கேட்குறாங்க. எப்படி கேட்குறாங்க? ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல் நிஅமல் மௌலா வ நிஅமன் நசீர். குர்ஆனுடைய ஆயத். அல்லாஹும்ம துஆ கேட்குறாங்க. அன்தல் வாஹித் ஃபிஸ் ஸமா. என்னை படைத்தவனே
நீ வானத்தில் வஹதானியத்தாக அஹதாக சமதாக இருக்க. அனல் வாஹித் ஃபில் அர்த், நான் இந்த உலகத்தில் ஒருவனாக தனித்திருக்கின்றேன். இந்த மக்களுக்கு மத்தியிலே குற்றவாளியாக என்னை கணித்து தனித்து விட்டு வச்சிருக்காங்க. லைஸ அஹதுன் யஅ்புதுக கைரி, இப்போ என்னை தவிர உன்னை வணங்கக்கூடியவர்கள் இங்கு யாருமே இல்லை. ஹஸ்பி அல்லாஹு வ நிஅமல் வக்கீல், எனக்கு அல்லாஹ் நீ போதுமானவன், என்னுடைய பொறுப்பை நீ பொறுப்பெடுத்திருக்க. நிஅமல் வக்கீல், எனக்கு பொறுப்பெடுத்ததிலே மிக மிக சிறந்தவனாக இருக்கேன்ட்டு இந்த துவாவை ஓதுறாங்க. என்ன அந்த துவாவை நீங்கள் ஓதிட்டு வாங்க, ரொம்ப நல்லது. அல்லாஹும்ம அன்தல் வாஹித் ஃபிஸ் ஸமா வ அனல் வாஹிது ஃபில் அர்த் லைஸ அஹதுன் யஅ்புதுக கைரி ஹஸ்பி அல்லாஹு வ நிஅமல் வக்கீல். இந்த துவாவை ஓதுனாங்க. இப்போ ஃபகால அஸ்ஸ வ ஜல்ல, அந்த கருவியை சுத்தப்பட்டு சுழன்று நெருப்பில் உழுக போகுது. உழுகிறதுக்கு ஒரே மூச்சு உழுதுருவாங்க. அந்த நேரத்தை உழுவ போகும்போது ஹக்குல் ஆலமீன் சொன்னால், யா நார், நெருப்பே எச்சரிக்கையோடு இரு. கூனி பரதன் வசலாமன் அலா இப்ராஹீம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சாந்தி அளிக்கக்கூடியதாக, குளுமையானதாக, ஏசியாக மாறு. இந்த ஏசியாக குளுமையானதாக மாறு என்று அல்லாஹ் உத்தரவு போட்ட உடனே அப்படியே மாறிடுச்சு. ரொம்ப கவலை உள்ளவங்க, கேஸுகள் நடக்கக்கூடிய நிலையில் உள்ளவங்க, கோர்ட்டில் ஜமாத்தின் மூலமாக நல்லது ஒரு தீர்ப்பு கிடைக்காதவங்க, கட்ட பஞ்சாயத்தில் போய் மாட்டி நமக்கு கட்ட பஞ்சாயத்து பண்ண வர்றானுங்க, அடிக்கிறானுங்க அப்படின்னு எண்ணக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் இந்த துவாவையும் இந்த ஆயத்தையும் ஓதுங்க. யா நாரு கூனி பருதன் வசலாமன் அலா இப்ராஹீம். நமது கவலைகளை முன் வச்சு அல்லாட்ட கேட்கணும். ஒரு நாளைக்கு காலையில் மாலையில் 100 ஓதுங்க. அதே மாதிரி அல்லாஹும்ம அன்தல் வாஹித் ஃபிஸ் ஸமா வ அனல் வாஹித் ஃபில் அர்த் லைஸ அஹதுன் யஅ்புதுக கைரி ஹஸ்பி அல்லாஹு வ நிஅமல் வக்கீல். இது துஆ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஓதுனது. அடுத்து அல்லாஹ் சொன்னது யா நார் கூனி பருதம் சலாமன் அலா இப்ராஹீம், அல்லாஹ் சொன்னது. இது ரெண்டையும் கவலைக்காக நம்முடைய எல்லா தேவைகளையும் பூர்த்தியாக நீங்கள் ஓதிட்டு வந்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய எல்லா நலனும் வளனும் சீரும் சிறந்ததாக இருக்கும் என்பதை தெளிவுபடுத்தியவனாக நாம் சட்டத்தையும் திட்டத்தையும் மதித்து செயல்பட வேண்டும். வல்ல ரஹ்மான் நம்முடைய பாவங்களை மன்னித்து இனிமையான வாழ்வை தந்தருள நாம் ஹக்குல் ஆலமீன் ரப்புல் இஸ்ஸா அவனுடைய சட்டத்தையும் மாணவியின் திட்டத்தையும் செயல்படுத்த முயற்சிப்போமாக. வல்ல ரஹ்மான் நமக்கு ஹிதாயத்தை தந்தரட்டும். நம்முடைய வாரிசுகளை உலகத்திலே மிக சிறந்ததாக ஆக்கி யாரெல்லாம் இஸ்லாத்திற்கு எதிர்மறையில் செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்களோ அவர்களுக்கு ஹிதாயத்து இருந்தால் நமக்கு அல்லாஹ் ஆதரவாக்கட்டும். இல்லையானால் ஓரம் கட்டிவிட்டு ஒவ்வொரு இஸ்லாமிய சமூகத்திலும் எல்லாத்தையும் இவனை சீறு சிறப்பு மிக்க வாழ்க்கையை தந்து முழு உலகத்திலும் ஹிதாயத்தை தந்தருவானாக. வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாம் அஸ்லிம் தஸ்லீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஃபத்தபிஊனி அலல் இஸ்லாம் வஅ்தூனி மினல் முஸ்லிமீன்.